கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சவுலிடத்தில் ஒரு பெரிய படை இருந்தது. நல்ல பயிற்சி பெற்ற வீரர்களும் இருந்தார்கள். ஏராளமான நல்ல போராயுதங்கள் இருந்தது. இவ்வளவு இருந்தும் அவனுக்கு முன்னால் அந்த கோலியாத் ஒரு சவாலாக வந்தபோது அவனால் அதை எதிர்கொள்ள சந்திக்க முடியவில்லை. கலங்கினான். சூழ்நிலை சவால்களை அவன் எதிர்கொள்ள முடியாமல் பயந்து நடுங்கினான். ஏனென்றால் அவனோடு தேவன் இல்லை. அவனுடைய இருதயத்தில் தேவ நம்பிக்கை இல்லை. ஆனால் தாவீது ஒரு சாதாரணமான ஒரு சிறு ஆட்டிடையன். அவனிடம் இருந்ததெல்லாம் ஒரு அற்பமான கவன் கற்கள். ஆனால் அவனோடு தேவன் இருந்தார். அவனிடம் இருந்த அந்த அற்பமான கற்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவைகளாக இருந்தது. ஆகவே ஒரு ராஜாவால் சந்திக்க முடியாத ஒரு சவாலை தைரியமாக சந்திக்க முன்வந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அற்பமானவர்களா மிக பெரியவர்களா இது முக்கியம் அல்ல. நம்மிடம் இருப்பது சிறியதா பெரியதா இது ஒரு முக்கியமான கேள்வி அல்ல. நம்மோடு தேவன் இருக்கிறாரா? நம்மிடம் இருப்பவைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? இதுதான் முக்கியம். சிலர் மிகவும் கற்றவர்கள்தான், மிகுந்த செல்வம் உடையவர்கள்தான், ஆஸ்தியும் அந்தஸ்தும் உடையவர்கள்தான். ஆனாலும் வாழ்க்கையில் சந்திக்க நேரிடுகிற ஒரு சின்ன துன்பம், ஒரு சின்ன நஷ்டம், ஒரு சின்ன ஏமாற்றம், ஒரு சின்ன சோதனை, இவைகளை எதிர்கொள்ள முடியாமல் சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஏதோ ஒன்று எதிர்பாராத விதமாக கிடைக்காமல் போகும்போது, ஏமாற்றம் தரும்போது மனம் உடைந்து போகிறார்கள். ஏனென்றால் தேவ ஐக்கியமும் தேவ ஆசீர்வாதமும் அவர்களோடு இல்லை. பிரியமானவர்களே, அநேகர் சிலரை போல நமக்கு செல்வப்பெருக்கம், கல்வி, ஆள்பலம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை தேவ உறவு, தேவ கிருபை. இந்த ரெண்டையும் நம்ம பெற்றுக்கொண்ட நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் அதுவே நம்முடைய வாழ்க்கையின் சகல சூழ்நிலைகளையும் சந்திக்க போதுமான தைரியத்தையும் ஆற்றலையும் தரும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே உம்முடைய பலத்தை சார்ந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலைகளிலும் எங்களுடைய பலத்தை சார்ந்து கொள்ளாமல் உம்மையே சார்ந்து வாழ உதவி செய்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பலத்தினால் நீக்க முடியாத காரியங்களை ஆவியானவர் எங்களுக்கு தீர்த்து வைப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எல்லாவித சோதனைகளிலும் மனமுடைந்து போகாமல் தைரியமாய் நிற்க கிருபை தருவீராக. உம்முடைய ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு எதையும் சாதிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தருவீராக தகப்பனே. ஏமாற்றங்களோ ஆண்டவரே, சில காரியங்கள் கிடைக்காமலோ போகும்போது ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு போகிற சிலருடைய மத்தியிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆவியானவரை சார்ந்து வாழ நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.